வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெக்கோலியனும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு குருமா எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டை, கடல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஸ்டாரு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி கசக்கின மாதிரி போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கியதும் நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு இந்த அளவு வதங்கியதும் நான் 2 சைஸ் பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவு வதங்கியதும் நான் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இந்த அளவு வதங்கியதும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ நான் ஒரு பெக்கோலியன் எடுத்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்க வேணாம், தண்ணி திட்டமாக வச்சு வேக வைங்க. தண்ணி ஜாஸ்தி வச்சு வடிகட்டினீங்கன்னா இதோட சத்தெல்லாம் தண்ணியிலேயே போயிடும். இப்போ நான் இதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். நல்லா தண்ணி விடுது பாருங்கள். நல்லா இந்த அளவு வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ஜாரு தண்ணி கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பெக்கோலியன் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருந்தால் தான் குருமா சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாம் கரெக்டாக, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்குவோம். இது கொதிக்கட்டும், மூடிக்கலாம். காரமெல்லாம் சரியாக இருக்குது. தேங்காய் அரைச்சிப்போம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை வாங்க அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இந்த அளவு நல்லா சுண்டிட்டு காலிஃப்ளவர் கொஞ்சம் மசித்த மாதிரியே இருக்கட்டும். அப்போ தான் குருமாவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், முழுசாக இருக்கிறத விட.
இப்போ நம்ம இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும், பார்க்கலாம் வாங்க. நான் மூடி போட்டுக்கிறேன், கொதிக்கட்டும் வாங்க. நான் பச்சை பட்டாணி போட மறந்துட்டேன், அதை இப்போ நான் காட்டுறேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து இப்படி வேக வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொதி வரட்டும், மூடிக்கலாம் வாங்க. திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா திக்காயிட்டு வெக்கோலின் இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குருமா. நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குருமா ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு, குருமா ரெடி ஆகிட்டு. வாங்க டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நானே டேஸ்ட்டு பார்க்க போகிறேன், பார்க்கலாம். அங்கே சப்பாத்தி என்ன மிருதுவாக 2 கையாலே பிச்சுட்டேன், நல்லா மெதுவாக இருக்குது. சுடுது. நானே சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சேனல், இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. பாய்.